ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதிகமாக ஆயில், கொஞ்சமாக கடுகு, கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய சைஸ் தக்காளி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வெந்து வந்தது. இந்த ஸ்டேஜில் எல்லா மசாலையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா, சிக்கன் மசாலா, லாஸ்ட்டாக நூடுல்ஸ் மசாலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே பிச்சு வச்சுருந்த சப்பாத்தியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. மசாலா வந்து சப்பாத்தியில் நல்லா ஏறணும். அதே நேரத்தில் பச்சை வாசனை போகணும். அதனால நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். கடைசியாக மல்லித்தலைகளை வந்து பிச்சு போட்டு இறக்கணும்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். மறக்காமல் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.